வணக்கம் மக்களே. என்னங்க நேற்று நைட்லேருந்து பரபரப்பாக போயிட்டு இருந்திருக்கு. காலையில் விடிஞ்சு ஃபோன் எடுத்து பார்த்தா ஐயோ என்னடா இது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் சார் வந்து சிஎம் ஆகிறதுல பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்றது வந்துட்டு இதை விட அது பெருசாக இருந்துச்சு. எப்படா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல வதந்திகள் தான் இந்த சமயத்தில் பரவிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே நம்ப வேண்டாம், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நியூஸ் மாறிட்டே இருக்குது. ஒரு டைம் பதவி ஏற்கலான்றாங்க, ஒரு டைம் ஏற்க முடியாதுன்றாங்க. அப்படி நிறைய பேர் இதில் வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இல்லை இப்படி வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன் வந்துட்டு நம்ம தலைவராக விடக்கூடாதுன்னு தடுக்கிறது வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட கருத்தை வந்துட்டு வேறு கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் முன்வைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எப்படி இவரெல்லாம் ஒரு சீட்டு வாங்க மாட்டார் வேஸ்ட்டாக அப்படி இப்படின்னு சொன்னவங்களுக்கு முத்தியில் இவ்வளோ பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றாங்களோ 108 இடத்தை பிடிச்சாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு சிஎம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வர வதந்திகளை நம்ப வேண்டாம். பார்ப்போம். இப்போ வரைக்கும் விஜய் சார் 2 டைம் ஆளுநர் அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. ஸோ 2 டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் பதவி ஏற்கலான்றாங்க, ஏற்க முடியாதுன்றாங்க. எல்லாமே வந்துட்டே தான் மக்களே இருக்குது. ஃபோனை ஒரு 5 நிமிஷம் பார்க்கும்போது நியூஸ் மாறிட்டே தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி. அவ்வளோதான் மக்களே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, பாய்.